எம்ஜிஆர் பேசிய கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக கோவை அருகே உள்ள கிராமத்தில் இருந்து வந்த தொண்டர் ஒருவர் வரும் வழியில் விபத்து காரணமாக அகால மரணமடைந்தார். அந்த தொகுதியில் சில தினங்களுக்கு பிறகு எம்ஜிஆர் சுற்றுப்பயணம் செய்தபோது மரணமடைந்த தொண்டனின் வீட்டுக்கு நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அதற்குள் அந்த கிராமத்தில் மக்கள் கூட்டம் நிறைய கூடிவிட்டது. வேனை தூரத்தில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து எம்ஜிஆர் நடந்தே அந்த குறுகலான சந்தில் இருந்த தொண்டனின் வீட்டுக்கு வந்தார். அந்த வீட்டை அடைந்தவுடன் தன் ஷூவை கழட்டி வைத்துவிட்டு உள்ளே சென்ற எம்ஜிஆர் தொண்டரின் படத்துக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அதுவரை அங்கே அமைதியாக இருந்த அந்த குடும்பத்தைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் திடீரென எம்ஜிஆரை இறுக கட்டி பிடித்துக் கொண்டு கதறி அழ ஆரம்பித்து விட்டார். செய்வதறியாது திகைத்த எம்ஜிஆர் அந்த மூதாட்டியை அரவணைத்து கண்ணீரை துடைத்தவாறு, உங்கள் குடும்பத்திற்கு வேண்டிய உதவிகள் அனைத்தையும் செய்ய காத்திருக்கிறேன், கவலைப்படாதீர்கள் என ஆறுதல் கூறிய காட்சி கண்டவர்களின் கண்களையும் கலங்க வைத்தது. ஆறுதல் கூறிவிட்டு வரும்போது தொண்டனை இழந்து வாடும் அந்த மூதாட்டியின் குடும்பத்திற்கு கை நிறைய பணம் கொடுத்து உதவி செய்துவிட்டு வந்தார். இந்த வகையில் எம்ஜிஆர் ஒரு தனி பிறவிதான்.